தமிழில் செம்பருத்தி படத்தில் நடித்து கோலிவுட்டில் அறிமுகமானவர் நடிகை ரோஜா. அந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தமிழில் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகம் வர ஆரம்பித்தது. பின்னர் விஜயகாந்த், ரஜினிகாந்த், சரத்குமார் என பலருடன் ஜோடி சேர்ந்து நடித்து முன்னணி ஹீரோயினாக வலம் வர ஆரம்பித்தார். ஒரே சமயத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளிலும் நடித்து அசத்தினார். பின்னர் அவரது முதல் பட இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு நடிப்பிலிருந்து ஒதுங்கி ஆந்திர அரசியலில் சேர்ந்தார். இந்நிலையில் சினிமாவில் கேரக்டர் ரோல்களில் நடிப்பதை அவர் திடீரென நிறுத்தியதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து ரோஜா அளித்த பேட்டியில், நான் நெஞ்சினிலே படத்தில் விஜயுடன் ஒரு பாடலுக்கு நடனமாடினேன். அப்போது அவர் ரொம்பவே அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு காவலன் படத்தில் அசினுக்கு அம்மாவாக நடித்தேன். அந்த சமயத்தில் விஜய் என்னிடம் வந்து, மேடம் நீங்கள் எனக்கு மாமியாராக நடிக்கிறீர்களா, சும்மா சொல்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன். இதனை என்னால் நம்பவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. உங்களை இன்னமும் நாங்கள் ஹீரோயினாகத்தான் பார்க்கிறோம் என கூறினார். அப்போதிலிருந்து இனி அம்மா கேரக்டர்களில் நடிப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் என்றார்.